வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. 8க்கு முன்பு செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மேலும் 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என அமைச்சர்கள் குழு உறுதி. விவசாயிகளிடமிருந்து 20% வரை ஈரப்பதம் உள்ள நெல்மணிகளை கொள்முதல் செய்யலாமா? தஞ்சாவூரில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு. கேரளாவில் தொடர் கனமழையால் இடுக்கி அணையில் நீர் திறப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை. திருவனந்தபுரம், கோட்டயம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை தொடரும் என அறிவிப்பு. உத்தராகண்ட் மாநிலத்தில் தொடர் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் நடுவே சிக்கிய யானைக்குட்டி, கார் மீட்கப்பட்ட காட்சிகள். இந்தியாவில் எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்க திட்டம். எண்ணெய் நிறுவன செயல் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் மோடி. இந்தி மொழி விவகாரத்தில் தமிழில் மன்னிப்பு கோரிய ஜொமேட்டோ நிறுவனம். சிறிய விவகாரம் தேசிய பிரச்சனை ஆகிவிட்டதாக ஜொமேட்டோ நிறுவனர் சர்ச்சை கருத்து. மாநில மொழியை மட்டப்படுத்துவது தேசிய பிரச்சனைதான் என தொடரும் கண்டனம். காஷ்மீரில் தாக்குதலுக்கு அஞ்சி சொந்த ஊருக்கு திரும்பும் வெளிமாநில தொழிலாளர்கள். 6 பேர் கொல்லப்பட்டது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்த திட்டம். தொடர் மழையால் பல்வேறு மாவட்டங்களில் நீர்நிலைகள் நிரம்பி வரும் நிலையில் மேலும் 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு அணைகள் நிரம்பியுள்ளன. பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 20,000 கனஅடி திறக்கப்பட்டுள்ளதால் கோதையாறு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாலமும் உடைந்து விழும் நிலையில் இருப்பதால் 50க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் வெளியில் செல்ல முடியாத நிலையில் தவித்து வருகின்றனர். இதனிடையே கனமழையால் பாதிக்கப்பட்ட செண்பகராமன் புதூர், செம்பாறை உள்ளிட்ட இடங்களில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் ஆகியோர் மழை பாதிப்பை ஆய்வு செய்தனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறிய அமைச்சர்கள் குழு உரிய இழப்பீடு கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என உறுதியளித்தனர். பொள்ளாச்சி அருகே திவான்சா புதூரில் தொடர் மழையால் வீடு இடிந்து தரைமட்டமானதில் சுப்பிரமணி என்ற முதியவர் படுகாயமடைந்தார். கோவை அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழக கடற்கரை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் சேலம், புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, நாகை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழையும், சென்னையில் 2 நாட்களுக்கு சில பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மேலும் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, கேரள கடலோர பகுதி, மாலத்தீவு, லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விவசாயிகளிடமிருந்து 20% வரை ஈரப்பதம் உள்ள நெல்மணிகளை கொள்முதல் செய்வது குறித்து தஞ்சாவூரில் மத்திய உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். டெல்டா மாவட்டங்களில் குறுவை அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் அறுவடை செய்யப்படும் நெல்மணிகளை தமிழ்நாடு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இதில் 17% வரை ஈரப்பதம் உள்ள நெல்மணிகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகின்றன. இதனை 20% அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எனவே அதிக ஈரப்பதம் உள்ள நெல்மணிகளை கொள்முதல் செய்ய அனுமதிக்க மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்தது. இதன் அடிப்படையில் தென்னிந்திய உணவுத்தர கட்டுப்பாட்டு துணை இயக்குநர் MZ கான், தொழில்நுட்ப அலுவலர்கள் பிரபாகரன், யூனஸ் ஆகியோர் கொண்ட குழுவினர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்தனர். விளாங்குடி, அரசூர், தென்னமநாடு, ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள
நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு நடத்தினர். நெல்மணிகளை சேகரித்துள்ள அதிகாரிகள் சென்னையில் உள்ள பரிசோதனை மையத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தி 15 நாட்களில் மத்திய அரசிடம் அறிக்கை அளிக்கப்படும் என்று குழுவின் தலைவர் MZ கான் கூறினார். Special request from state government, we have come here for this purpose. And on the basis of this special drive for relaxation of high moisture paddy, we are taking sample and we are submitting report to the ministry. How many days? They will decide. Ministry will decide within 15 days. எனினும் 15 நாட்களுக்குள் குறுவை பருவமே முடிந்து விடுவதால் 2 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலதான் ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த பருவமே முடிய போகுது, இந்த குறுவை சாகுபடி பருவமே முடிய போகுது. அதனால் எங்களுக்கு இது கூடிய விரைவில் 2 நாளில் அந்த இதை அறிவிப்பை வெளியிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். குறுவை சாகுபடிக்கு இந்த இதை தொடர்ந்து இது பண்ணும், ஈரப்பத இதை அதிகப்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் பெண்ணை கொலை செய்த சித்த மருத்துவரை பழிக்கு பழியாக கிராம மக்கள் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காணப்பள்ளை கிராமத்தைச் சேர்ந்த நாட்டு வைத்தியரான உபையாவிடம் விஜயலட்சுமி என்பவர் சிகிச்சைக்காக சென்றார். அப்போது அவரை பலாத்காரம் செய்ய உபையா முயன்றுள்ளார். ஆனால் விஜயலட்சுமி எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரது கை கால்களை கட்டி கோடாரியால் வெட்டி உபையா கொலை செய்து விட்டார். இதனை அறிந்த போலீசார் உபையாவை கைது செய்து வேனில் அழைத்துச் சென்றனர். அதற்குள் செய்தி ஊர் முழுவதும் பரவிவிட்டதால் வேனை வழிமறித்த மக்கள் உபையாவை அடித்தே கொன்றுவிட்டனர். மேலும் பெட்ரோல் ஊற்றி உடலை எரிக்க முயன்றபோது அதனை தடுத்த போலீசார் பொதுமக்களை சமாதானம் செய்தனர். சென்னை நெம்மேலியில் நடைபெறும் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தென் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நெம்மேலியில் உள்ள கடல்நீர் சுத்திகரிப்பு ஆலையில் கடல்நீரை குடிநீராக்கும் 2வது கட்ட திட்டத்தை அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இத்திட்டம் மூலம் கூடுதலாக 150 மில்லியன் லிட்டர் குடிநீர் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் ஆலையில் நடைபெற்று வரும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீரென ஆய்வு செய்தார். அப்போது அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு மற்றும் அரசு உயரதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். இத்திட்டம் ஜெர்மன் நாட்டின் KfW நிறுவனத்தின் நிதி உதவியின் மூலம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக ஆளுநர் RN ரவியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புதன்கிழமை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மனு அளிக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் காலை 11 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. அப்போது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம், ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியின் முறைகேடு, லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து மனு அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, SP வேலுமணி, ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொள்கின்றனர். கழகம் நஞ்சாவதை ஒரு நொடியும் பொறுக்க முடியாது என அதிமுக தொண்டர்களுக்கு VK சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனைக்கு பிறகு அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்த VK சசிகலா மீண்டும் அதிமுகவை வசப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சசிகலா வெளியிட்டுள்ள அழைப்பு மடலில் ஒற்றுமை பூக்களை ஒன்றாக குவிப்போம் என்று கூறியுள்ளார். புலியின் குகையை பூனைகளுக்கு பரிசளிக்கலாமா என்று மடலில் குறிப்பிட்டுள்ள சசிகலா நமக்கான புரிதலில் நிலவிய சிக்கலால் எதிரிக்கு இடம் கொடுத்து விட்டதாகவும் தொண்டர்கள் சிந்திக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். கழகம் காக்கப்படும் என்று கூறியுள்ள சசிகலா நான் இருக்கிறேன் என்பதை விட நாம் இருக்கிறோம் என்று மடலில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எதிர்காலத்தை கழகத்தின் கையில் கொண்டுவர சூளுரைப்போம் என்று கூறியுள்ள சசிகலா பொன்விழா பிறக்கும் இந்நாள் கழகத்தின் வரலாற்றில் புது நாளாகட்டும் என்றும் மடலில் குறிப்பிட்டுள்ளார். கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வு குழிகளை மூடாமல் அனைத்து நாட்களிலும் சுற்றுலா பயணிகள் பார்க்கும் வகையில் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கீழடியில் நடைபெற்று முடிந்த 7ஆம் கட்ட அகழாய்வு தளத்தை தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆய்வு செய்தார். அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற தொன்மையான பொருட்களை அகழாய்வு குழிகளுக்குள் இறங்கி அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அகழாய்வு குழிகளை வழக்கம் போல் மூடாமல் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றப்படும் என்றார். அகழாய்வு குழிகள் திறந்த நிலையில் வைப்பது இதுவே முதன்முறை என தெரிவித்த அவர் கட்டுமானங்கள், செங்கல் கட்டுமானங்களை பார்வைக்கு வைத்து பாதுகாக்க சென்னை IITயின் உதவியை நாடவுள்ளதாக தெரிவித்தார். 8ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை எனவும் முடிவு செய்த பின்னர் முறையாக அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன்னில் தேவர் ஜெயந்திக்காக செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி நேரில் ஆய்வு செய்தனர். முத்துராமலிங்க தேவரின் 114வது ஜெயந்தி மற்றும் 59வது குரு பூஜை விழா வரும் 30ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. இதில் பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். இதில் வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நடுக்கடலில் சிறு விசைப்படகு மீனவர்களின் வலைகளை மற்றொரு தரப்பு மீனவர்கள் கிழித்தெறிந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. தடை செய்யப்பட்ட இரட்டைமடி வலைகள் மற்றும் அதிவேக என்ஜின்கள் பொருத்திய படகுகளை பயன்படுத்துவது தொடர்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்ட மீனவர்களிடையே ஏற்கனவே தகராறு ஏற்பட்டு கலவரம் உருவானது. அமைதி பேச்சுவார்த்தை காரணமாக பிரச்சனை கிடப்பில் இருந்த நிலையில் நேற்று கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சிறு விசைப்படகுகள் மீது ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் நடுக்கடலில் தாக்கி வலைகளை கிழித்தெறிந்தனர். இது தொடர்பாக காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே காவல் நிலையத்தில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். CSI சர்ச் தெருவை சேர்ந்த 21 வயதான அஜித்குமார் கஞ்சா மற்றும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் என்று கூறப்படுகிறது. நேற்று இரவு குடித்துவிட்டு ஆலங்குளம் காவல் நிலையத்திற்கு சென்றவர் அங்கிருந்த காவலர்களிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அத்துடன் காவல் நிலையம் வந்த பெண் மீது மோதி அவரை கீழே தள்ளிவிட்டார். இவரை போலீசார் தூக்கிச் சென்று வீட்டில் விட்டுவிட்டு வந்தனர். இந்நிலையில் அஜித்குமார் மீது பலரும் புகார் அளித்ததால் போலீசாரை மிரட்டியது, பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு செய்தது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். தனது கடல் பரப்பில் வடகொரியா ஏவுகணை வந்து விழுந்ததால் வடகொரியாவுக்கு ஜப்பான் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக வடகொரியா பல்வேறு ஹைபர்சானிக் ஏவுகணைகள் உள்ளிட்ட ராணுவ தளவாடங்களை தொடர்ச்சியாக சோதனை செய்து வருகிறது. அதில் சில சோதனைகள் சர்வதேச விதிகளை மீறப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்தன. அவ்வரிசையில் ஐக்கிய நாடுகள் சபைகள் விதித்த தடையை மீறி வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தியதுடன் அது ஜப்பானுக்கு சொந்தமான கடற்பரப்பில் சென்று விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஜப்பான் பிரதமர் பியுமியோ கிஷிடா இரு ஏவுகணைகள் சோதனை செய்யப்பட்டிருப்பது வருத்தம் தரத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் அண்ணாத்த திரைப்படத்தின் டீசரை விட சூர்யாவின் ஜெய்பீம் பட டீசரை யூடியூபில் அதிகமானோர் பார்த்துள்ளனர். சிறுத்தை சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த திரைப்படத்தின் டீசர் கடந்த 14ஆம் தேதி வெளியானது. அதனைத் தொடர்ந்து ஞானவேல் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள ஜெய்பீம் திரைப்படத்தின் டீசர் அடுத்த நாள் வெளியானது. அண்ணாத்த திரைப்படத்தை விட பழங்குடி இருளர்கள் சமூகத்தினரை பற்றிய ஜெய்பீம் படத்தின் டீசர் ரசிகர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. யூடியூபில் அண்ணாத்த படத்தின் டீசரை 89 லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்த்திருக்கின்றனர். ஆனால் ஜெய்பீம் பட டீசரை தற்போது வரை 1,43 லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் 40% இடங்களை பெண்களுக்கு காங்கிரஸ் ஒதுக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள காங்கிரஸ் கட்சி தயாராகி வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் மாநில காங்கிரஸ் பொறுப்பாளருமான பிரியங்கா காந்தி பெண்களுக்கு 40% இடங்களை ஒதுக்க உள்ளதாக தெரிவித்தார். உண்மைத்தன்மை அடிப்படையிலும் யதார்த்தத்தின் அடிப்படையிலும் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக எங்கு சென்றாலும் பெண்கள் தங்களது உரிமைகளுக்காக போராடுவதை காண முடிந்ததாக தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை கட்டுப்படுத்துவதற்கு அரசியலில் அவர்களை அதிக அளவில் ஈடுபடச் செய்வதே சரியான தீர்வு என தான் கருதியதாகவும் அவர் கூறினார். எனினும் அடுத்த ஆண்டு தேர்தலில் தான் போட்டியிடுவது குறித்து எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று பிரியங்கா காந்தி தெரிவித்தார். கேன்சர் எண்ணெய் விற்றால் பல கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி தேனி சாமியாரிடமிருந்து 3.5 லட்சம் ரூபாய் கறந்துள்ளது மோசடி கும்பல் ஒன்று. போலீசார் தேடுதல் வேட்டையில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நைஜீரிய இளைஞர் சிக்கிய நிலையில் மோசடியின் பின்னணி என்ன? பெண் ஒருவர் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி மூலம் கேன்சர் எண்ணெயை வாங்கிக் கொள்வதாக ஆசை வார்த்தை கூற 3.5 லட்சம் ரூபாயை இழந்துள்ளார் தேனி சாமியார் ரிதம்பரநந்தா. கேன்சருக்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது தெரிந்தும் பணத்தை இழந்தது ஏன்? பேராசை பெருநஷ்டமானது எப்படி?
தேனி மாவட்டம் சின்னமனூர் கருங்காட்டான்குளம் தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் 48 வயதான சுவாமி ரிதம்பரநந்தா. சாமியாரான இவருக்கு கடந்த மே மாதம் வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் சோபியா கிரேஸ் என்பவர் இங்கிலாந்தில் உள்ள மருந்து நிறுவனத்தில் வணிக பிரிவு மேலாளராக தான் பணியாற்றுவதாகவும் தங்களுக்கு புற்றுநோய் குணப்படுத்துவதற்கான மூலப்பொருள் எண்ணெய் தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதனை இங்கிலாந்தில் கொள்முதல் செய்தால் 1 லிட்டர் எண்ணெயின் மதிப்பு $7,500 அமெரிக்க டாலராக உள்ளதாகவும், ஆனால் இந்தியாவில் புனே நகரில் உள்ள டாக்டர் கருணா என்பவரிடம் $4,800 அந்த மூலப்பொருள் எண்ணெய் கிடைப்பதாகவும் கூறியுள்ளார். டாக்டர் கருணாவிடமிருந்து 2 லிட்டர் அளவில் எண்ணெய் வாங்கி கொடுத்தால் கமிஷன் தரப்படும் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். எண்ணெயை வாங்குவதற்காக தங்கள் நிறுவனத்தின் சார்பில் டாக்டர் ஹாரிசன் என்பவரை டெல்லிக்கு அனுப்பியிருப்பதாகவும், அவரிடம் எண்ணெய் மூலப்பொருளை கொடுத்தால் அதன் தரத்தை பரிசோதித்து பெற்றுக்கொள்வார் என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்து இதுபோன்று மூலப்பொருள் எண்ணெய் வாங்கி கொடுத்தால் கூடுதலாக 1000 லிட்டர் வரையில் ஆர்டர் தருவதாகவும் ஆசை காட்டியுள்ளார். அதில் மயங்கிய சுவாமி ரிதம்பரநந்தா அவர் தெரிவித்தபடி 3.5 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி குரியர் மூலம் புனேயில் இருந்து 2 லிட்டர் எண்ணெயை வாங்கியுள்ளார். பின்னர் டெல்லி சென்று டாக்டர் ஹாரிசனிடம் 2 லிட்டர் எண்ணெயை கொடுத்துள்ளார். அதன் தரத்தை பரிசோதித்து பெற்றுக்கொண்ட ஹாரிசன் கூடுதலாக 23 லிட்டர் தேவைப்படுவதாகவும், அவற்றை வாங்கி தந்தால்தான் 1000 லிட்டர் கொள்முதலுக்கான ஆர்டர் தரப்படும் என்றும் கூறி திருப்பி அனுப்பியுள்ளார். அதன் பிறகு ரிதம்பரநந்தாவால் எண்ணெயை விற்பனை செய்தவர் மற்றும் வாங்கி கொண்டவர் என யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அப்போதுதான் தாம் ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்த ரிதம்பரநந்தா தேனி சைபர் கிரைம் போலீசில் கடந்த மாதம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரிதம்பரநந்தாவை தொடர்பு கொண்ட தொலைபேசி எண்ணின் IP முகவரியை வைத்து மோசடியில் ஈடுபட்டவர்களை டிராக் செய்தனர். அதில் மும்பையில் இருந்து அழைப்பு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு தேனி சைபர் கிரைம் போலீசார் கடந்த வாரம் மும்பை சென்றனர். அங்கு நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் ரிதம்பரநந்தாவை தொடர்பு கொண்ட அலைபேசி எண்ணானது நைஜீரியாவைச் சேர்ந்த 43 வயதான ஓலடியன் மேத்யூ என்பவருடையது என தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 3 அலைபேசிகள், லேப்டாப்கள், 2 மோடம் ஆகியவற்றை கைப்பற்றினர். இதையடுத்து மும்பையில் இருந்து கைது செய்யப்பட்ட ஓலடியன் மேத்யூவை ஞாயிற்றுக்கிழமை தேனிக்கு அழைத்து வந்த சைபர் கிரைம் போலீசார் திங்கட்கிழமை அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். எனினும் சுவாமி ரிதம்பரநந்தாவிடம் எண்ணெய் கொள்முதல் செய்த டாக்டர் ஹாரிசன் என்பவர் எங்குள்ளார், குறுஞ்செய்தி மூலம் தொடர்பு கொண்ட பெண் யார், எதற்காக குறிப்பிட்ட மூலப்பொருளுக்கான மருந்து எண்ணெயை வாங்கித் தரும்படி தொடர்பு கொண்டனர் என்பது குறித்து எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. மொழி பிரச்சனை உள்ளிட்ட பல காரணங்களால் நைஜீரிய இளைஞரிடமிருந்து எந்தவித தகவலையும் பெற முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். உண்மையிலேயே கைதான நைஜீரிய இளைஞர் ஓலடியன் மேத்யூ தான் இந்த மோசடி செயலில் ஈடுபட்டாரா அல்லது பிறர் செய்த மோசடியில் இவர் சிக்கிக் கொண்டாரா என்பது குறித்து முழுமையான புலன் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை அறிய கூசெயலி நாள்தோறும் கருத்து கணிப்பை நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் தீவிரவாதிகளின் தாக்குதல் போன்றவற்றால் உலகக் கோப்பையில் பாகிஸ்தானுடன் இந்தியா விளையாடக்கூடாது என மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் உள்ளிட்டோர் வலியுறுத்துவது சரியானதா தேவையற்றதா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு சரியானதே என 62% பேரும், தேவையற்றது என 38% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக மழையால் மண்ணாகி போன 10 கோடி ரூபாய் மதிப்பிலான செங்கற்கள், 25,000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு.
தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆற்றங்கரையோரத்தில் உள்ள செங்கல் சூளைகளில் தண்ணீர் புகுந்ததால் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான செங்கற்கள் சேதமடைந்துள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இடைவிடாமல் பெய்த மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோர கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளில் இருந்து 3 தினங்களுக்கு முன்பு சுமார் 25,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. விளைநிலங்கள், குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்த நிலையில் மூவாற்றுமுகம் முதல் அஞ்சாலிக்கடவு வரை தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள 1500க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகளில் தண்ணீர் புகுந்தது. அதில் 50 சூளைகளில் தண்ணீர் மூழ்கடித்தது. தற்போது சூளைகளில் இருந்து தண்ணீர் வடியத் தொடங்கியிருக்கும் நிலையில் உலர வைத்திருந்த 1 கோடி செங்கற்கள் அடையாளம் தெரியாத அளவிற்கு மண்ணோடு மண்ணாக கரைந்து விட்டது. செங்கல்கள் மொத்தம் 3 நாளாக பெய்த மழையினால் எல்லாமே அழிந்து நாசமாகி போயிட்டு நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த இடத்தில் மட்டும் சுமார் 8 லட்சம் கற்கள் நாசமாகி போன. மற்றும் விறகுகள், ஓலை, பிளாஸ்டிக் பேப்பர்கள் எல்லாம் நாசமாகி தண்ணி அடித்து கொண்டு போயிட்டு. இதனால் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான செங்கல்கள் வீணாகி உள்ளதாகவும் அரசு உரிய நிவாரணம் தர வேண்டும் என்றும் சூளை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நஷ்டம் இருக்குது செங்கல்னால. பின்ன இயந்திரங்கள் எல்லாம் ரொம்ப சேதங்கள் இருக்குது. பிறைகள் எல்லாம் போயிடுச்சு. இனி இந்த வேலை தொடங்கியதுக்கு எல்லாம் ஒரு 10-20 நாள் ஆகிடும். தொழிலாளர்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க. இனியும் மழைனால பாதிப்பு வருமா இல்லையான்னு உள்ளது நம்பிக்கை இல்லை. சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க. தொழிலாளர்கள் நல்ல அவஸ்தையில் இருக்காங்க. இனி இதற்கெல்லாம் ரொம்ப இழப்பீடு கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர் மழையால் செங்கல் உற்பத்தி முற்றிலும் முடங்கி உள்ளதால் செங்கல் சூளைகளை நம்பியுள்ள 25,000 தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் சரவணன். கேரளாவில் கனமழையை தொடர்ந்து இடுக்கி, இடமலையாறு, பம்பா அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கோட்டயம், இடுக்கி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் புதன்கிழமை முதல் மழை தொடர வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கேரளாவில் கடந்த 4 நாட்களாக மழை நீடித்து வருகிறது. கோட்டயம், இடுக்கி உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கோட்டயம், இடுக்கி மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் வீடுகள் மண்ணில் புதைந்தன. மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. செவ்வாய்க்கிழமை மாலை நிலவரப்படி 38 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழையால் ஆசியாவிலேயே மிகப்பெரிய அணையான இடுக்கி அணையில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு இடுக்கி அணையிலிருந்து 3500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இடுக்கி அணையிலிருந்து வரையறுக்கப்பட்ட அளவு தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்படுவதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று நீர்வளத்துறை அமைச்சர் ரோஷி அகஸ்டின் தெரிவித்துள்ளார். இதேபோன்று பம்பா, இடமலையாறு அணைகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இடமலையாறு அணையில் நீர் திறப்பால் எர்ணாகுளத்தில் உள்ள குட்டம்புழா ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. ஆற்றங்கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாநிலம் முழுவதுமாக 240 நிவாரண முகாம்களில் 9000க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டனர். முல்லை பெரியாறு அணை அருகே வசிக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. மூணாறு உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. கடந்த 2 நாட்களாக மழைப்பொழிவு சற்று தணிந்த நிலையில் திருவனந்தபுரம், இடுக்கி, கோட்டயம், பத்தினம்திட்டா, எர்ணாகுளம், திருச்சூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் புதன்கிழமை முதல் கனமழை தொடர வாய்ப்பிருப்பதால் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தாழ்வான இடங்களில் வசிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது மற்றும் புனர்வாழ்வு தொடர்பாக மாநில அரசு புதன்கிழமை முடிவெடுக்க உள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் மழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 34ஆக அதிகரித்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது.
உத்தராகண்ட் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒரு சில இடங்களில் நிலச்சரிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. 2 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை 16 பேர் உயிரிழந்தனர். நிலச்சரிவு காரணமாக நைனிட்டால் பகுதி முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அங்கு தவிக்கும் சுற்றுலா பயணிகளை மீட்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கேதார்நாத் கோயிலில் இருந்து திரும்பி வரும்போது கனமழையில் சிக்கிக்கொண்ட 22 பேரை பேரிடர் மேலாண்மை படையினர் மற்றும் போலீசார் இணைந்து மீட்டனர். 55 வயது பெண் ஒருவர் நடக்க முடியாத நிலையில் அவரை ஸ்ட்ரெச்சரில் மீட்டனர். நைனிட்டால் ஏரி நிரம்பி சாலைகளிலும் குடியிருப்புகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. ஹல்வானி பகுதியில் கவுலா ஆற்றில் உள்ள பாலத்தின் சிறு பகுதி நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. அப்போது அவ்வழியே இருசக்கர வாகனம் ஒன்று வர மறுகரையில் நின்று கொண்டிருந்தவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வாகன ஓட்டியை எச்சரித்தனர். இருசக்கர வாகனம் திரும்பிச் சென்றவுடன் பாலத்தின் பெரும் பகுதி நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. गोलापार को जोड़ता हुआ पुल क्षतिग्रस्त हो चुका है. பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று லம்பக்கட் நல்லா பகுதியில் உள்ள மலைச்சரிவில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியது. தகவல் அறிந்த மீட்புப் படையினர் ஜேசிபி உதவியுடன் காரை மீட்டனர். ஹல்வானி பகுதியில் கவுலா ஆற்றின் கரையோரத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த யானைக்குட்டியை உயிருடன் மீட்டதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவட் மாவட்டம் சால்தி ஆற்றில் கட்டப்பட்டு வந்த பாலத்தின் தூண்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. உத்தம் சிங் நகர் பகுதியில் நானக் சாகர் அணையின் அனைத்து மதகுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் இருந்து வந்த 10 பேர் ருத்ரநாத் மலையேற்ற பாதையில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அவர்களை மீட்டு கோபேஸ்வர் பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி ஹெலிகாப்டரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீட்புப் பணிகளில் 3 ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். உத்தராகண்ட் நிலவரம் குறித்து முதலமைச்சர் புஷ்கர் சிங்கிடம் கேட்டறிந்த பிரதமர் மோடி தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார். ஹல்த்வானி பகுதியில் கவுலா ஆற்றின் அருகே கத்கோடம் மற்றும் டெல்லியை இணைக்கும் ரயில்வே பாதையின் ஒரு பகுதி நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீலாது நபியை இஸ்லாமியர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். கோவை உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் உள்ள மதராசக்களில் படித்து வரும் மாணவர்கள் ஊர்வலமாக சென்று பாடல்களை பாடியும் நடனமாடியும் மீலாது நபியை கொண்டாடினர். சிறுவர் சிறுமியருக்கு பரிசு பொருட்கள் வழங்கி பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். பெரும்பாலான பள்ளிவாசல்கள் கொரோனா காரணமாக ஊர்வலங்களை ரத்து செய்த நிலையில் ஒரு சில பள்ளிவாசல்களில் மட்டும் மீலாது நபியையொட்டி ஊர்வலம் நடத்தப்பட்டது. வேலூர் சார்பனாமேடு பகுதியில் உள்ள மசூதி நிர்வாகத்தினர் காலை முதல் இரவு வரையில் 5000 பேருக்கு அன்னதானம் போட்டு மிலாது நபியை கொண்டாடினர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு மிலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதேபோன்று பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் அமைதியும் செழிப்பும் உண்டாகட்டும் என்றும் கருணை சகோதரத்துவம் எப்போதும் நிலவட்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வரும் நிலையில் இந்தியாவில் எரிசக்தி உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த உள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தற்போது பீப்பாய்க்கு $85 உள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை தினம்தோறும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் எரிசக்தி உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள சர்வதேச நிறுவனங்களின் தலைவர்கள், தலைமை அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி புதன்கிழமை ஆலோசனை நடத்த உள்ளார். இது தவிர கச்சா எண்ணெய் விலையை குறைப்பது குறித்து எண்ணெய் வள நாடுகளுடன் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்தி தேசிய மொழி என்று கூறிய பெண் ஊழியரை பணி நீக்கம் செய்துவிட்டதாக ஜொமேட்டோ நிறுவனம் கூறிய நிலையில் ஜொமேட்டோ நிறுவனர் தீபிந்தர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள கருத்தால் மீண்டும் சர்ச்சை வெடித்துள்ளது. இதனால் ஜொமேட்டோ செயலியை பலர் நீக்கியுள்ளனர். பிரபல உணவு டெலிவரி செயலியான ஜொமேட்டோவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விகாஷ் என்பவர் ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த உணவு முழுவதுமாக கிடைக்காததால் ஜொமேட்டோ செயலி மூலம் வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு தனது பணத்தை திருப்பி அளிக்கும்படி கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த சேவை மைய அதிகாரி ஆர்டர் செய்த உணவகத்தை தொடர்பு கொண்டபோது மொழி பிரச்சனையால் தெளிவாக பேச முடியவில்லை என பதிலளிக்கிறார். அப்போது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் தெரியாமல் இருந்தால் எப்படி என்றும், தமிழ் தெரிந்த ஒருவரை நியமிக்க வேண்டாமா என்றும் விகாஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த ஜொமேட்டோ சேவை மையத்தின் பெண் அதிகாரி, இந்தி தேசிய மொழி என்பதால் அதை அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதையடுத்து தனக்கும் சேவை மைய பெண் அதிகாரிக்கும் இடையிலான உரையாடல்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்விட்டரில் விகாஷ் பதிவிட்டார். இதையடுத்து ஜொமேட்டோ நிறுவனத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்ததோடு ரிஜெக்ட் ஜொமேட்டோ என்ற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்டிங் ஆனது. இதையடுத்து வணக்கம் தமிழ்நாடு என்ற தலைப்பில் ஜொமேட்டோ நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் வாடிக்கையாளர் சேவை முகவரின் நடத்தைக்கு வருந்துவதாகவும் அவரை பணி நீக்கம் செய்துவிட்டதாகவும் கூறியிருந்தது. அத்துடன் உணவு மற்றும் மொழி ஒவ்வொரு மாநிலத்தின் கலாச்சாரத்தின் 2 அடித்தளங்கள் என்பதை நாங்கள் புரிந்துள்ளோம் என்றும் ஜொமேட்டோ மன்னிப்பு கோரியது. இப்போ வீட்டில் பெரியவங்கெல்லாம் ஏதோ ஒரு பேங்க்ல ஏதோ ஒரு பிரச்சனை, யாரோ கஸ்டமர் கேர் கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த தமிழ் தெரியாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது என்னோட வீட்லேயே நடந்திருக்கு, உங்களோட வீட்லேயும் நிறையா வீட்லேயும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டும் ஒரு நல்ல ஸ்டெப் எடுக்கணும். கண்டிப்பாக இந்த ஸ்டேட்டில் ஒரு கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்கும்போது ஸ்டேட்டில் என்ன நேட்டிவ் லாங்குவேஜோ அந்த நேட்டிவ் லாங்குவேஜில் தான் அவங்க கான்வர்ஸ் பண்ணி அந்த பிரச்சனையை முடிக்கணுங்கிற மாதிரி ஏதாச்சும் அவங்க ஒன்று கொடுக்கணும். இதனால் சர்ச்சை ஓய்ந்து விட்டதாக நினைத்த நிலையில் ஒரு உணவு விநியோக நிறுவனத்தின் ஆதரவு மையத்தில் யாரோ ஒருவர் செய்த அறியாத தவறு ஒரு தேசிய பிரச்சனையாக மாறிவிட்டது என ஜொமேட்டோ நிறுவனர் தீபிந்தர் கோயல் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மேலும் நம் நாட்டில் சகிப்புத்தன்மை இப்போதையை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்றும் இங்கு யாரை குறை சொல்வது என தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். அத்துடன் அந்த பெண்ணை மீண்டும் வேலைக்கு பணியமர்த்தி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் கொதித்து போன நெட்டிசன்கள் தேசிய மொழி என்று ஒன்றே இல்லாத போது ஒரு மாநிலத்தின் மொழியை மட்டப்படுத்துவது தேசிய பிரச்சனைதான் என்றும் அதை எளிதாக கடந்து செல்ல முடியாது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனால் ஜொமேட்டோ விவகாரம் சமூக வலைத்தளங்களில் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. மேலும் சேவை மைய அதிகாரியை பணி நீக்கம் செய்ய வேண்டியதில்லை என்றும் தமிழர்களின் நோக்கம் பழி வாங்குவதல்ல, உணர்த்துவது என்றும் விகாஷ் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இந்த விவகாரத்தால் ஜொமேட்டோ நிறுவனத்தின் பங்குகள் 3% கீழ் சரிவடைந்துள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். வாடிக்கையாளர்களுக்கு நிறுவனங்கள் அவர்களது உள்ளூர் மொழியிலேயே சேவையாற்றுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், குறிப்பிட்ட மொழிகளில் மட்டுமே சில நிறுவனங்களின் வாடிக்கையாளர் சேவைகள் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நிறுவனங்கள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு மாநில மொழியில் பேசுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் வாடிக்கையாளர்களுக்கு ஹிந்தி அல்லது ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். யார் இந்தியர்கள் என்று தமிழர்களுக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் கனிமொழி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹிந்தி தெரியாததால் வாடிக்கையாளர் ஒருவருக்கு பணத்தை திருப்பித் தர முடியாது என்று ஜொமேட்டோ நிறுவனம் கூறிய நிலையில் கனிமொழி இவ்வாறு தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் சாலையில் சென்ற பெண்ணிடம் செல்போன் பறித்த இளைஞரை பொதுமக்கள் விரட்டி பிடித்தனர்.
பெரம்பூர் வெற்றி நகரை சேர்ந்த கிருத்திகா என்பவர் செல்போனில் பேசியபடி சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த இளைஞர் ஒருவர் கிருத்திகாவின் செல்போனை பறித்துச் சென்றார். அப்பெண் உடனடியாக கூச்சலிட்டதும் அருகில் இருந்தவர்கள் அந்த நபரை விரட்டிச் சென்று பிடித்தனர். பின்னர் கொள்ளையரை சரமாரியாக தாக்கிய பொதுமக்கள் அவரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் வியாசர்பாடியை சேர்ந்த கரண் என்பதும் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 2 தலையுடன் பிறந்த கன்றுக்குட்டியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். காஞ்சிப்பாடி இருளர் காலனியில் சுப்பிரமணிய என்ற விவசாயி வசித்து வருகிறார். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 50,000 ரூபாய் மதிப்பில் பசு ஒன்றை வாங்கினார். இந்த பசு 2 தலையுடன் கன்று ஒன்றை ஈன்றுள்ளது. 2 தலை, 2 காது, 4 கண்கள் என்று பார்ப்பதற்கு அதிசயமாக உள்ளதால் இந்த பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தும் செல்போனில் படம் எடுத்தும் செல்கின்றனர். அந்த கிராமத்தில் உள்ள பெண்கள் சிலர் இந்த பசுக்கன்றை தெய்வமாக வணங்கி வருகின்றனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இளைஞர்களை கவர்ந்து வரும் டின்பீர் பட்டாசு விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு.